எப்படிப்பட்ட செய்கையை ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். வேத வார்த்தை சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய செய்கை எப்படி வெளிப்பட்டது என்பதை இந்த 2 வேத வசனங்கள் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். தாவீதினுடைய குவாலிட்டி என்ன? ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேல் என்கின்ற தன்னுடைய ஜனத்திற்கு அதிபதியாக இருக்கும்படி ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவர் உங்களை இந்த நாட்களில் உயர்த்துவார். எவ்வளவு சிறுமையில இருந்தீர்களோ, எவ்வளவு அவமானத்திற்குள் இருந்தீர்களோ, எவ்வளவு நிந்தைக்குள் பரியாசத்திற்குள்ளாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தீர்களோ, அதுல இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். எத்தனை பெரிய சிறுமையில் நீங்கள் இருந்தீர்களோ, அந்த சிறுமையில் இருந்து, அந்த தாழ்வில் இருந்து, அந்த படுகுழியில் இருந்து ஆண்டவர் உங்களை எடுத்து உங்களுக்கு எட்டாத, உங்களுக்கு அறியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார்.